வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி என்று சர் ஆர்தர் கேனன் டாயில் எழுதிய ஒரு துப்பறியும் கதை. இதை துப்பறிகிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஷெர்லக் ஹோம்ஸ். அவரை துப்பறியக்கூடிய ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கதையினுடைய பெயர் பொறியாளரின் கட்டை விரல் விளைந்த சாகசம். கட்டை விரல்னு இந்த தலைப்பே இதுக்கு வச்சுருக்கேன். நான் ரொம்ப பெரிய தலைப்பாக இருக்கிறதுனால பொதுவாகவே ஷெர்லக் ஹோம்ஸோட அவருடைய நண்பர் டாக்டர் வாட்சனோட சேர்ந்து தான் எல்லா துப்பறிகிற வேலையும் பண்ணுவாங்க. இந்த டாக்டர் கூடவே வந்துகிட்டு இருப்பார். இந்த கதையில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த கதையினுடைய நாயகனை கொண்டு வந்ததே டாக்டர் தான். அவர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தன்னோட தொழிலை ஆரம்பித்து தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் காலையில் ஒரு நாள் ஒரு புது நோயாளி உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு ஒருத்தர் சொல்ல, கீழே உன்னுடைய நோயாளியினுடைய அறையில் உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவ்வளோ அதிகாலையில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமாக இறங்கி வர்றாரு வாட்சன். அப்போ ரூமுக்குள்ளார ஒருத்தர் உட்காந்துருக்காரு. கையில் கட்ட விரல் இடத்துல பெரிய கட்டு போட்டிருக்கு. ரத்தம் இன்னமும் வழிகிற மாதிரியான ஒரு சோப்பு இது அப்படி வழிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியான எண்ணம் அவருக்கு இருக்குது. இவரை பார்த்த உடனே அவர் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நேற்று ராத்திரி ஒரு கடுமையான விபத்தில் சிக்கிக்கிட்டேன். இன்னைக்கு காலையில் பாடிங்டன் ரயில் சேர்ந்ததுமே நான் ஒரு டாக்டரை பார்க்கணுன்னு சொன்னபோது உங்களை எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னோ நீங்கள் ரொம்ப நல்லா பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது ஒரு அட்டையை எடுத்து கொடுக்குறாரு. அதில் விக்டர் ஹெதரலின்னு போட்டிருக்கு. அதில் அவருடைய தொழில் ஹைட்ராலிக் பொறியாளர் இன்ஜினியர், 16A விக்டோரியா தெரு 3வது மாடின்னு இருந்தது. உங்களை காக்க வச்சதுக்காக மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய நாற்காலியில் உட்காந்து நான் பேச ஆரம்பித்தேன். நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு, ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேட்கும்போது, அது நடந்தது என்னோட வேலைகளில் எப்பவும் நடக்காத ஒன்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்சார். அவரை பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா கையில் கட்டு போட்டுக்கிட்டு ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த ஆள் சிரிக்கிறாரு அப்படின்னுட்டு. அப்போ சிரிப்பை நிப்பாட்டுறீங்களா, உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லும்போதே அவருக்கு ஒரு டம்ளரில் தண்ணியும் கொஞ்சமாக பிராந்தியும் ஊற்றி கொடுத்து, அவருக்கு தெரியாமையே அதை ஊற்றி அவருக்கு குடிக்க சொல்லி கொடுத்தேன். அதை வாங்கி குடித்ததுமே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கட்டை விரல் இருந்த இடத்துக்கு கொஞ்சம் சிகிச்சை கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு. கைக்குட்டையை அவிழ்த்து காமிக்கும்போது அந்த கட்டை விரல் இருந்த இடம்ன்ற சுவடே இல்லாமல் அப்படியும் அந்த சதை அப்படியே கம்ப்ளீட்டாக கட்டாகி போய் ஒரு சின்ன வேறு மட்டும் அதில் தெரியுது. அடக்கடவுளே, இப்படி ஒரு பயங்கரமான காயம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, ரொம்ப பயங்கரமாக இருக்குமே ப்ளீடிங் அப்படின்னு கேட்டார். ஆமாம், கட்டை விரலை இழந்ததுனால நான் மயங்கி விழுந்துட்டேன். ரொம்ப நேரமாக மயக்கமாக இருந்து கண் விழிச்ச போது கட்டை விரல்லேருந்து ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சு. எனக்கு எதுவுமே கிடையாது நிப்பாட்டுறதுக்கு, அதனால ஒரு குச்சியை வச்சு கைக்குட்டையால் கட்டியிருந்தேன். ரொம்ப நல்லது, நீங்கள் ஒரு சர்ஜன் மாதிரியே நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒரு என்ஜினியரு, அந்த அறிவை பயன்படுத்தி தான் முயற்சி பண்ணேன். ரொம்பவும் கடினமான அந்த நேரத்தில் கூர்மையான கருவியால் இந்த காயம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், கசாப்பு கடைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க உபயோகப்படுத்துகிற கத்தின்னு சொல்லி முடிக்கவும், அப்போ உங்களை யாராவது கத்தியில் குத்த வந்தாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை யாரும் கத்தியில் குத்த வரல, கொலை வெறி தாக்குதல் என் மேலே நடத்துனாங்க. ஐயோ, நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கே பயமாக இருக்கே. அவருடைய காயத்துலேருந்து வர்ற ரத்தத்தை நிப்பாட்டி பஞ்சு வச்சு டிஞ்சர் வச்சு எல்லாம் வச்சு அதை நான் பேசிக்கிட்டே கட்டிக்கிட்டே இதை கட்டி முடிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு நான் முடிச்சதும் கேட்டப்ப, முன்னாடி விட பரவாயில்ல, உங்கள் பிராந்தி கொஞ்சம் எனக்கு புது மனுஷனாக உணர வைக்கிது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம், அது உங்களுடைய உடல்நிலையை மேலும் பாதிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பிராந்தி ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் தூங்கி எந்திரிங்க. நீங்கள் எந்திரிச்ச பிற்பாடு நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அப்போ ஒன்று பண்ணுவோம், நீங்கள் போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஷெர்லக் ஹோம்ஸை போய் முதல்ல பார்ப்போம். அவர் தீராத வழக்குகளை எல்லாம் தீர்த்து வச்சிருவார். அவர்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனையை சொன்னால் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வார். அப்படிங்கும்போது சரி அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கிறான். ஒரு 2 மணி நேரம் கழித்து அவனை கூட்டிக்கிட்டு ஹோம்ஸுக்கும் தெரியப்படுத்திட்டு அவருடைய இடத்துக்கு போகிறாங்க. அவர் உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் கொஞ்சம் பிராந்தி கொடுத்து இவனை பேச வைக்கிறாரு. என்ன நடந்துச்சு ஏதுன்னு விவரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு அனாதை, திருமணமாகாதவன், லண்டனில் ஒரு அறையில் தனியாக இருக்கேன். நான் ஒரு ஹைட்ராலிக் பொறியாளர்.
கிரீன்விச்சினுடைய புகழ்பெற்ற வென்னர் மேட்சன் நிறுவனத்தில் 7 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்ட அனுபவம் எனக்கு உண்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா இறந்து போயிட்டதுனால அவர் வழியில் கொஞ்சம் எனக்கு பணம் வந்தது. அதை வச்சு சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு தீர்மானித்து விக்டோரியா தெருவில் ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்தேன். எல்லாரையும் போலவே சுய தொழில் தொடங்கின உடனே எதுவுமே பெருசாக ஹிட் ஆகிடுறது கிடையாது. எனக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இருந்த வேலையும் விட்டுட்டு நம்ம இந்த தொழில் தொடங்கினோமே, இதை மூடிடுவோமான்ற ஒரு காலகட்டத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நேற்று என்னுடைய அலுவலகத்தை விட்டு வெளியேற நினச்சிக்கிட்டு இருந்தபோது என்னுடைய வேலைக்காரன் ஒருத்தங்க என்னை பார்க்க வந்திருக்கதா சொல்லி அவங்களுடைய அட்டையை கொடுத்தாரு. அதில் கர்னல் லைசாண்டர் ஸ்டார்க்குன்னு போட்டிருந்துச்சு. அட்டையில் இருக்க பேரை படித்து முடிக்கும்போது அவருடைய பின்னாடி கர்னல் நின்றுட்டு இருந்தார். கர்னல் பார்க்குறதுக்கு நல்ல உயரமாக இருந்தால் கூட ரொம்ப மெல்லீஸாக காணப்பட்டார். இவ்வளவு மெல்லிய மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவருடைய முகத்தில் மூக்கு கூர்மையாகவும் கண்ணங்களுடைய தோல் மெல்லுசாவும் காணப்பட்டது. பார்க்க நல்ல ஆரோக்கியமான மனுஷராக தெரிஞ்சதுனால எந்த தீய பழக்கங்களும் இல்லாதவராக இருப்பாருன்னு தோணுச்சு. மிஸ்டர் ஹேதர் அலி அப்படின்னு ஒரு ஜெர்மன் உச்சரிப்போட கூறினார். ஹேதர் அலி, எனது நண்பர் ஒருத்தர் உங்களை சிபாரிசு பண்ணாரு. நீங்கள் தொழிலில் நல்ல தேர்ச்சி பெற்றவரனும் விவேகமானவரனும் சொன்னாங்க. ரகசியங்களை காக்கக்கூடியவர்னு உங்களுடைய திறமையை ரொம்ப பாராட்டினாங்க. இதுபோல் பாராட்டுக்கு மயங்காத மனுஷங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் அவரை வணங்கி என்னை தங்களுக்கு பரிந்துரை செஞ்சது யாருன்னு சொல்லலாமான்னு கேட்க, அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க சொல்லும் போதே நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அது சரி, நீங்கள் என்னைய தொழில் முறையாக சந்திக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவ முடியும் அப்படின்னு ஹேதர் அலி கர்னலை பார்த்து கேட்குறான். நான் வந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த உங்கள் கழுத்தை அறுத்தா கூட நீங்கள் வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணினாதான் நான் வந்த வேலையை சொல்ல முடியும் போது இவனுக்கு முதல்ல ஒன்றுமே புரியலை. அவ்வளவு என்ன பரம ரகசியமாக இருக்க போகுது அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்லுங்கள், சொன்ன பிற்பாடு நான் அது எனக்கு அந்த வேலை எனக்கு என்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு இல்லை அந்த வேலை கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். அந்த வேலைக்கு நான் உங்களுக்கு 50 யூரோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சு. அந்த காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் 50 யூரோன்றது இந்த காலத்தில் ஒரு 5 கோடின்ற மாதிரியான ஒரு பணம். இவன் என்ன ஒரு நாள் எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்னு, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு நைட்டு வேலை தான் அப்படிங்கிறான். ஒரு நைட்டு வேலைக்கு இவன் ஏன் இவ்வளவு பணம் கொடுக்குறான், ஏதாவது கெட்ட வேலைகள் எதுவும் பண்ணுவானான்னு சொல்லிட்டு, என்னுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான வேலை தானா இல்லை நான் வேறு எதுவும் பண்ணணுமான்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கன்னொன்னே இவனுக்கு இந்த 50 யூரோன்றது ரொம்ப ரொம்ப பெரிய பணமாக தெரிஞ்சதுனால நான் யார்கிட்டையும் வெளியே செல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸும் பண்ணிடுறான். அப்புறம் தான் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒரு ராத்திரி வேலைன்னு சொன்னால் கூட உங்களோட 1 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிட முடியும். என்கிட்ட ஹைட்ராலிக் ஸ்டம்பிங் மெஷின் இருக்குது, ஆனால் அது வேலை செய்யலை. அதில் என்ன ரிப்பேர்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அதை மட்டும் நீங்கள் சுட்டி காட்டினா போதும், என்னோட ஆட்களை வச்சு நாங்களே சரி செஞ்சுக்கிறோம். இந்த வேலையை செய்ய உங்களுக்கு சம்மதமானு கேட்கும்போது, வேலை ரொம்ப சுலபமாக இருக்கே, அதுக்கான ஊதியம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கே. ஆமாம், இன்னைக்கு ராத்திரி கடைசி ரயிலில் நீங்கள் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்ல, எங்கே அப்படின்னு கேட்குறான். பெர்க்ஷயரில் உள்ள ஐஃபோர்டுன்ற இடத்துக்கு வரணும். அது ஆக்ஸ்போர்ட் ஷேரிங் எல்லைகளுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன இடம். ரெடிங்டன்லேருந்து 7 மைல் உள்ளது. பேடிங்டன்லேருந்து ஒரு ரயில் 11:15க்கு கிளம்பும். அதில் வந்தால் சரியாக இருக்கும். சரி, நான் வர்றேன். உங்களை ரயில் நிலையத்திலேருந்து கூட்டிகிட்டு போக ஒரு குதிரை வண்டியை அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓ, ரயில் பயணம் முடிஞ்சு மறுபடியும் குதிரை வண்டியில் வந்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியுமா? ஆமாம், அது டவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, 7 மைல் தூரத்தில் இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரிக்கே என்னால் திரும்ப முடியாதே. ராத்திரி நேரத்தில் அங்கேருந்து திரும்ப வர்றதுக்கு ட்ரெயின் எதுவும் இல்லையே, நான் அங்கேயே தங்க வேண்டியிருக்குமே. ஆமாம், தங்குறத பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், அதுக்கான இடத்தையெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம். புது இடத்துல தங்குறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். வேணும்னா நாளைக்கு மத்தியானம் வர்றேனே. இல்லை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே வேலை முடிச்சாதான் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காகத்தான் முன்பின் தெரியாத உங்களுக்கு இவ்வளவு பணம் தர்றதுக்கு முன் வர்றோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேற யாரையாவது பார்த்துக்குறோம். வாடிக்கையால் இல்லாத நேரத்தில் 50 கினியாக்கள்ன்றது கிடைக்கிற வாய்ப்பை இழக்க விரும்பமில்லை. இல்லவே இல்லை, உங்கள் விருப்பப்படிக்கே நான் வர்றேன். இன்னைக்கு ராத்திரியே அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கேயே தங்கிக்கிறேன். இருந்தாலும் நான் என்ன வேலை செய்யணுங்கிறத மட்டும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. நாங்கள் உங்கள்கிட்ட ரகசியத்தை காக்கணுன்ற உறுதிமொழியை நாங்கள் வாங்கினதுனால அது உங்கள் ஆர்வத்தை தூண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேலையை பற்றி புரிஞ்சுக்காம பணி செய்கிறதும் விருப்பம் இல்லை உங்களுக்கு. நாம் பேச போகிறதை யாரும் கேட்க மாட்டாங்க தானே? இல்லை இங்கே யாரும் வரமாட்டாங்க. அப்படின்னா நான் விஷயத்துக்கு வர்றேன்.
ஃபுல்லர் எர்த்துன்ற விலை உயர்ந்த களிமண்ணை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலாந்தில் 2-3 இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சில நாட்களுக்கு முன்னாடி ரெட்டிங் நகரத்துலேருந்து 10 மைல் தொலைவில் இருக்க இடத்துல ஒரு சின்ன அளவில் நிலம் வாங்கினேன். அதை வாங்கின பிற்பாடு அங்கே ஃபுல்லர் எர்த்துன்ற விலை உயர்ந்த களிமண் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். இது என்னுடைய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். மேலும் இதை பற்றி ஆராய்ஞ்சதுல என் நிலத்தில் இருக்க களிமண் கொஞ்சம் தானோ, இன்னும் ஃபுல்லர் எர்த்து களிமண் என் நிலப்பகுதியின வலது இடது புறத்தில் அதிகமாக கிடைக்கும்னு தெரிய வந்தது. ஏறக்குறைய இது ஒரு தங்க சுரங்கம் போல. அந்த நிலத்தில் இந்த களிமண் இருக்கிறது அந்த உரிமையாளர்களுக்கு தெரியாது. அவங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த நிலத்தை வாங்கிடணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நிலங்களை முழுதுமா வாங்க என்கிட்ட பணம் இல்லை. இந்த ரகசியத்தை பாதுகாக்கிற என் நண்பர்கள் சிலருடைய யோசனைப்படி என் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபுல்லர் எர்த்து களிமண்ணை கொண்டு பொருள் ஈட்டி அதுக்கு மூலம் வரக்கூடிய லாபத்தில் இந்த நிலங்களை வாங்கலான்னு திட்டம் போட்டிருக்கேன். சில நாட்களாக ஹைட்ராலிக்ன்ற குழாய் நீர் கொண்டு அழுத்தம் செலுத்துகிற இயந்திரம் மூலம் ஃபுல்லர் எர்த்தை எடுக்க தொடங்கணும். ஆனால் இப்போ அந்த இயந்திரம் பழுதாகி போச்சு. அதை பழுது பார்த்து சரி செய்ய உங்களுடைய ஆலோசனை வேண்டும். ஃபுல்லர் எர்த்து பற்றின ரகசியத்தை நாங்கள் ரொம்ப ரகசியமாக காத்துக்கிட்டு வர்றோம். எங்கள் வீட்டுக்கு யாராவது இன்ஜினியர் வந்திருக்காங்கன்னு வெளியே தெரிஞ்சா பக்கத்து நிலத்தில் இருக்கவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். அவங்க விசாரிச்சாங்கன்னா உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இவ்வளவு நாட்கள் நாங்கள் பாதுகாத்த ரகசியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுருவாங்க. அதனால தான் அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற உறுதிமொழியை உங்ககிட்ட வாங்கிக்கிட்டேன். நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பயாவது எங்களை நம்புறீங்களான்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் இதில் ஒரு சந்தேகம். ஃபுல்லர் எர்த்து களிமண்ணை எடுக்கிறதுக்கு மண்ணை தோண்டி எடுத்தாலே போதுமே, அதுக்கு ஹைட்ராலிக் மெஷின் தேவையா? ஓ, எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு செயல்முறையை உருவாக்கியிருக்கோம். குழி தோன்ற போது வர்ற மண்ணை செங்கல் போன அமைப்பில் வெளியே எடுக்கிறோம். இதனால பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வராது. இந்த வழியை பண்பற்றோம். யாருக்கும் தெரியாமல் அதை அகற்றிடுவோம். உங்கள் கேள்விக்கான எல்லா பதில்களையும் சொல்லிட்டேன். நீங்கள் வருவீங்கன்ற முழு நம்பிக்கையில் சொல்கிறேன் மிஸ்டர் ஹேதர் அலின்னு சொல்லும்போது, நான் உங்களை ஐபேடில் 11:15 சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. சரின்னா அவனும் அன்றைக்கி ராத்திரி அந்த ட்ரெயினை பிடிச்சி கரெக்டாக 11:15 அங்கே போய் இறங்குறான். அங்கே இறங்கும்போது அது ஒரு அத்துவான காடாக இருக்குது. அந்த ஸ்டேஷன் நின்ன இடத்துல ஒரே ஒரு ஸ்டேஷன் கார்டு மட்டும்தான் இருக்காது. வேற ஒரு குஞ்சு ஒருத்தருமே கிடையாது. இவனுக்கு மனசுக்குள்ளற ஒரு பயம் வருது. என்னடா இப்படி ஒரு அத்துவான காட்டில் வந்து நிற்கிறமே அப்படின்ட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த கேர்னல் வெளியே வர்றாரு. பக்கத்தில் ஒரு குதிரை வண்டி நிற்கிது. அப்போ இந்த இடத்துல குறுக்கிடுறாரு ஹோம்ஸு. குதிரை வண்டியா? ஒரு குதிரையா 2 குதிரையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வண்டியில் ஒரு குதிரை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதனுடைய கலரை கவனிச்சிங்களா? நான் வண்டியிலேருந்து இறங்கும்போது விளக்கோட வெளிச்சத்தில் பார்த்தேன். அது கஷ்கொட்டை போன்ற வண்ணத்தில் இருந்துச்சு. அந்த குதிரை ரொம்ப டயர்டாக இருந்துச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா? இல்லை, நல்லா பழபழப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. சரி மேலே சொல்லுங்கள். நான் குறைஞ்சது 1 மணி நேரமாவது பயணம் செஞ்சுருப்போம். கர்னல் லிசாண்டர் ஸ்டாக் அவருடைய இடம் 7 மைல் தொலைவில் இருப்பதா சொல்லியிருந்தாரு. ஆனால் நாங்கள் பயணம் செஞ்ச நேரத்தை எடுத்துகிட்டு கவனிச்சோன்னா 12 மைல் இருக்கும்னு நினச்சேன். அவர் என் பக்கத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்தார். நான் கேட்டதுக்கும் ஊன்றதை தவிர எந்த பதிலும் கிடையாது. நாங்கள் போன பாதையும் ரொம்ப மோசமாக இருந்தது. வண்டி குலுங்கினபடிக்கே தான் போச்சு. நாங்கள் எங்கே போகிறோன்றது எங்களுக்கு தெரியாத மாதிரி வண்டியில் இருக்கக்கூடிய ஜன்னல்களுக்கெல்லாம் திரை போட்டிருந்தது. எங்களுடைய ஷட்டர் போட்டிருந்தது. ஒரு வழியாக அவர் வீட்டுக்கு வந்து என்னை இறக்கி விட்டார். வீடு இருளோன்னு இருந்தது. உள்ளே நுழையும் போதே அந்த சாவியை வச்சு திறக்கும் போதே அவர் உள்ளே போய் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றினார். ஒரு இடத்துல கூட ஒரு விளக்கு கிடையாது. என்ன இப்படி இருளோன்னு இருக்குன்னு போது, இந்த ரூம்லேயே இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் கதவை திறந்துக்கிட்டு வெளியே போகிறாரு. ஒரு இடமும் ஒன்றும் இருட்டுக்குள்ளார ஒன்றும் புரியலை. அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் இப்படியே பார்த்துட்டு சுற்றி உட்காந்துருக்கான். அப்போ இன்னொரு கதவு ஒன்று லேசாக திறக்குது. ஒரு பொண்ணு கையில் மெழுகுவர்த்தியோட உள்ளே வர்றாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஒரு பயந்த முகத்தோட உள்ளே வந்தவங்க, இந்த இடத்துல இருக்காதீங்க, உடனே போயிருங்க அப்படின்னு குளறி ஆங்கிலமும் இல்லாமல் ரஷ்யமும் இல்லாமல் ஃப்ரெஞ்சும் இல்லாத ஒரு மொழியில் இவங்கிட்ட சொல்கிறாரு, நீ உடனே இந்த இடத்த எடுத்து விட்டு போயிரு, இது உனக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கேர்னல் போன கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. இவங்க விருட்டுன்னு உள்ளே நுழைஞ்சிடுறாங்க அவங்களுடைய வந்த வழியிலே. இவன் உள்ளே வந்தவன், வாங்க உங்களை மேலே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிறான். வந்த கேர்னல் தனியே வரல, அவரோட ஒரு குள்ளமாக ஒரு மனுஷனையும் கூட்டிகிட்டு வர்றான். அவனை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்குது. 2 பேரையும் இவனை கூட்டிக்கிட்டு மாடிக்கு தம்முன்னு ஏறி போகிறாங்க. அங்கேயும் வெறும் இருளோன்னு இருக்குது. அதில் ஒரு பெரிய கதவு ஒன்று இருக்குது. அந்த கதவை திறக்கிறாங்க. உள்ள ஹைட்ராலிக் மெஷின் இருக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஹைட்ராலிக் மெஷினை கொண்டு வந்து இந்த மாடியில் எதுக்காக இங்கே வச்சுருக்காங்க,
இங்கிருந்து எப்படி நிலத்துக்கு எடுத்துட்டு போவாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளார வருது. அவர்கிட்ட இருந்த விளக்க வாங்கி அந்த மெஷினை சுத்தமாக ஆராய்ஞ்சேன். அது பார்க்கறதுக்கு பிரம்மாண்டம் இயந்திரமாக இருந்துச்சு. மேலும் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும் தாங்கக்கூடியதாக இருந்துச்சு. நான் வெளியே வந்து அந்த இயந்திரத்தை அழுத்தம் கொடுத்து இயக்கினேன். அது லேசான தண்ணீர் கசிவு இருந்தது. அதை மேலும் ஆராய்ஞ்சதுல தண்ணீருக்கு அழுத்தம் தர்ற பகுதியில் ரப்பர் சுருங்கி இருந்தது. அதனால நீர்க்கசிவு ஏற்பட்டு இயந்திரத்தினுடைய வேகம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்களுக்கு விளக்குனேன். பிறகு அதை எப்படி சரி செய்ய வேணுன்ற கேள்விக்கும் பதில் சொன்னேன். மீண்டும் அந்த இயந்திரத்தின் பிரதான அறைக்கு போய் என்னோட கணிப்பு சரிதானான்னு உறுதி செஞ்சுக்க ஆராய்ஞ்சேன். அந்த இயந்திரத்தை மற்றொரு முறை பார்வையிடும் போது ஃபுல்லர் எர்த்து பற்றி கர்னல் சொன்னது அத்தனையும் கட்டுக்கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லர் எர்த்து எடுக்கிறதுக்கு இவ்வளவு அழுத்தம் கொண்ட இயந்திரத்தினுடைய உதவி தேவையில்லை. அந்த அறையின் சுவர்கள் மரத்தாலும் தரைப்பகுதி உலோகத்தாலும் செய்யப்பட்டிருக்கதை கவனிச்சேன். நான் கீழே குனிஞ்சு எந்த வகையான உலோகன்றது ஆராய தொடங்கின போது கர்னல் என்னை கோபமாக பார்த்தாரு. நீங்கள் அங்கே என்ன செய்கிறீங்க? நீங்கள் ஃபுல்லர் எர்த்து களிமண் எடுக்கிறதுக்காக இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறதா சொன்னது பொய். எதுக்காக இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறீங்கன்ற உண்மையை சொன்னாதான் உங்களுக்கு என்னால் ஆலோசனை வழங்க முடியும்னு சொன்னேன். நான் உதிர்த்த வார்த்தைகளுக்கு வருந்த வேண்டியிருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கர்னலுடைய முகம் கடுமையாக மாறுச்சு. கண்கள் சிவக்க தொடங்குச்சு. இயந்திரத்தை பற்றி முழுசாக அறிஞ்சிக்குவீங்க நீங்கன்னு சொல்லி பின்னோக்கி நடந்தாரு. சின்ன அறையினுடைய கதவுக்கு வெளியே போய் அதை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டாரு. நான் வேகமாக ஓடி போய் கதவோட கைப்பிடியை இழுத்தேன். ஆனால் திறக்க முடியல. உதச்சும் பயனில்லை. ஹலோ கர்னல், என்னை வெளியே விடுன்னு கத்துனேன். இப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என் உதய துடிப்பே நின்றக்கூடிய அளவுக்கு அபாயமணியாக இருந்துச்சு. அவங்க அந்த இயந்திரத்தை இயக்க தொடங்கினாங்க. அந்த அறையை ஆராயும் போது நான் விளக்க கீழே வச்சிருந்தேன். அந்த வெளிச்சத்தில் மேலே இருந்த கூரை கீழே இறங்கி வர்றதை பார்க்க முடிஞ்சுது. அது மெதுவாகவும் கொஞ்சம் குலுங்குனபடிக்கும் இறங்குச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கூரை கொடுக்குற அழுத்தத்தால் முழுதுமா சாக போறேன்ற அச்சம் என் உடல் முழுதும் பரவுச்சு. நான் மரண பயத்தில் கதவை உதைச்சேன், இடிச்சேன். கர்னல்கிட்ட திறக்க சொல்லி கெஞ்சினேன். இயந்திரத்துடைய சத்தத்தால் வெளியே கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. மரணத்தினோட பிடியில் 2 அடி தொலைவில் இருந்தேன். என் உடல் முழுதுமாக நிற்க முடியாமல் படுத்துக்கிட்டேன். அந்த கூரை என் முதுகு தண்டு மீது அழுத்தம் கொடுக்க போகிறத நினச்சி பயந்தேன். கூரை என்னை நோக்கி வர்றதை பார்க்காம புறமுதுகு காண்பிச்சு படுத்து தரையை நோக்கி என் முகத்தை வச்சுக்கிட்டேன். சாக போகிறேன்னு நினைக்கும் போது தப்பிப்பதற்கான நம்பிக்கை ஒளி பறந்துச்சு. நான் முதல்ல அந்த ரூமை பார்க்கும்போது தரை இரும்பாலையும் சுவரெல்லாம் மரத்தாலையும் சொன்னேன்ல. அப்போ நான் அந்த கீழே படுத்து அப்படி பார்க்கும்போது சுவத்தில் இருந்த மரத்துக்கு இடையில இடைவெளி தெரிஞ்சுது. ரொம்ப வேகமாக அந்த இடைவெளியை நோக்கி நான் நகர ஆரம்பித்தேன். அப்போ அந்த சமயத்தில் என் மணிக்கட்டை யாரோ வெறித்தனமாக பிடிச்சி இழுக்கிறது மாதிரி உணர்ந்தேன். சின்ன தாழ்வாரத்தில் கல் தரையில் படுத்து கிடக்கிறத பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு என்னை வளைச்சி இடது கையால் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, என்னை இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி முதல்ல சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு தான். வாங்க வாங்க, அவங்க எந்த நேரத்துலையும் இங்கே வந்துடுவாங்க. அவங்க அங்கே இல்லைன்றதை இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நேரத்தில் வேஸ்டாக்காமல் இங்கே வாங்கன்னு சொல்லி இழுத்து கடன்னு மூச்சு கூட விடாமல் இழுத்துக்கிட்டு போனான். இந்த முதல்ல அவனுடைய ஆலோசனையை கேட்காம இருக்க முடியல. மேலேருந்து 2 கத்துற குரல் கேட்டுச்சு. நான் வேகமாக அவள் பின்னாடி ஓடுனேன். அவள் கடகடன்னு ஓடி போய் ஒரு கதவை திறந்து அந்த கதவுல இருந்த ஜன்னலை திறந்து இங்கேருந்து குதிச்சிருங்க, உயரம் ஜாஸ்தி தான், ஆனால் அவங்க உயிர் தப்பிச்சிருவீங்கன்னு சொல்லும்போது அந்த ஜன்னலில் ஏறி நிற்கிறேன். நான் கரெக்டாக அந்த கேர்னல் அந்த இடத்துக்கு ஓடி கையில் வச்சுருந்த பட்டா கத்தியால் நான் பிடிச்சிருந்த வலுவுக்காக பிடிச்சிருந்த என்னோட கையை பெருவிரலில் டக்குன்னு வெட்டிட்டான். வெட்டின உடனே பெருவிரல் துண்டுச்சு விழுகவும் நான் அப்படியே அலறி கீழே விழுகவும் நேரம் சரியாக இருந்தது. நான் கீழே விழுந்ததை பார்த்து வெறித்தனமாக கத்திக்கிட்டேவும் கேர்னல் அவரும் குதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா அவர் காலை பிடிச்சி கெஞ்சுது, அவன் தப்பிச்சு போகட்டும், விடுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு முதலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, விட்டுருங்கன்னு கத்துது. என்னத்தினாலன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒருத்தரையுமே காணும். இவன் அந்த விழுந்த இடத்துலேருந்து ஒரு ரோஜா புதர் மாதிரி அந்த புதர்லேயே ரொம்ப நேரம் அப்படியே மயக்கமாயிட்டான். அப்புறம் திரும்பி மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது ஆச்சரியமாக அவன் ட்ரெயின் ஸ்டேஷன் வாசலில் இருக்கான். அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு இவன் சொல்லும்போது அந்த ஸ்டேஷன்லேயே அடுத்த ட்ரெயினை பிடிச்சி இறங்கி நான் இப்போ அந்த டாக்டரை பார்க்க போனேன். அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என்ன நடந்தது, அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது ஹோம்ஸ் சொல்கிறாரு, நான் இப்போ ஒரு விளம்பரத்தை வாசிக்கிறேன், அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கலான்னு சொல்லிட்டு, இது 1 வருஷத்துக்கு முந்தினது, கேளுங்க. காணவில்லை. 9ஆம் தேதி. ஹைட்ராலிக் பொறியாளர் திரு ஜெரோமியோ ஹோலிங், வயது 26. ராத்திரி 10 மணிக்கு தன்னோட தங்குமிடத்தை விட்டு சென்றவர் வீடு திரும்பல. அன்றைய தினம் கோர்ட் உடையை பற்றி விபரம் தான் இருக்கு. இது கடைசியா சென்றது கேர்னல் எந்திரத்தை பழுது பார்க்க.
கடவுளே நன்றி, அந்த பொண்ணு பேசியதை வச்சு பார்க்கும்போது இந்த செய்தியோட ஒத்துப்போகுதுன்னு ஹேதர்லி அழுகிறாரு. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த குற்றங்களுக்கு பின்னாடி கேர்னலுடைய மோசமான குணமும் கெட்ட நடத்தையும் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் திரும்பவும் அதே இடத்துக்கு யார்க்ஷயருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே கிளம்பி ட்ரெயினில் அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. அங்கே போனால் இவன் காமிச்ச அந்த இடத்த பார்த்தா ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்து 4-5 ஃபயர் என்ஜின் வந்து அந்த தீயை அணைச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நேற்று நைட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய தீ விபத்து நடந்துருச்சு, இங்கே இருந்தவங்க யாருமே தெரியல, ஒன்றுமே கிடையாது, வீட்டுக்குள்ளே எல்லாம் காலியாக இருக்குது, ஆனால் எல்லாம் தீக்கொறியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் பார்க்கும்போது உள்ளே வந்து அந்த ஒரு ஜன்னலின் மணிக்க இடத்துல வந்து இவனுடைய கட்டை விரல் கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஹைட்ராலிக் இயந்திரம் வந்து நொறுங்கி போயிருக்குது தீ விபத்தில். அப்போ இவனுக்கு புரியுது, அங்கே இருந்த 3 பேருமே தன்னுடைய அத்தனை சாமான்களையும் இதுவரைக்கும், அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து கள்ள நாணயம் தயாரிச்சாங்க. அந்த இயந்திரத்தின் மூலம் கள்ள நாணயம் தயாரித்து அதை புழக்கத்தில் விட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய தொழிலாக இருந்தது. அது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள போன சுவடு கூட கண்டுபிடிக்க முடியல, எங்கேருந்து போனாங்கன்னு யாருக்கிட்ட கேட்டாலும் அந்த வீட்டில் யார் இருந்த மாதிரியே தெரியல அப்படின்றாங்க. ஒரு சில பேர் ஒரே ஒருத்தர் இந்த குதிரை வண்டியில் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க எங்கே போனாங்க, எப்படி வேனிஷ் ஆனாங்க, எதுவுமே கடைசி வரைக்கும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. பொதுவாகவே ஹோம்ஸ் ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அதை துப்பறிஞ்சு அதனுடைய மூலக்கூறை கண்டுபிடிச்சிடுவார். இதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக இவரை கூட்டு போனாங்க, எப்படி உறுத்தப்பினார், இதெல்லாம் நடந்துச்சுன்னா கூட அந்த குற்றத்தை பண்ணினவங்களை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருந்தால் கூட நடந்த வியாபாரத்தில் எனக்கு என்ன பயன் இருக்கு, என்னோட கட்டவரல் போனது தான் மிச்சம், என்னுடைய 50 யூரோ பணமும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோட அந்த ஹைட்ராலிக் பொறியாளர் சொல்லும்போது, உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு, ஹோம்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இது உங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்யலாம். இனி நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற மனுஷங்களை எடை போடுறதுக்கும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அப்படி பார்த்தா இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு லாபமாக தான் இருக்கும் அப்படி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு சர் ஆர்தர் கேனன் டாயில். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் குஹன் என்பவர். மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.